ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது நம்ம செய்யறதுக்கு ரொம்பவே ஈஸி. எப்போயுமே நம்ம இட்லி, தோசை, பொங்கல் இந்த மாதிரி சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நமக்கு உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. வாங்க அதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போகிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு கப்பு பாசிப்பருப்பு சேர்க்குறேங்க. இது சம்பா கோதுமை ரவை. நீங்கள் நம்ம கடைகளில் நம்ம பாக்கெட்டில் கிடைக்கும் சம்பா கோதுமை ரவை. இதை நான் 2 கப்பு எடுத்துக்கிறேன். ஒரு கப்பு பாசிப்பருப்புக்கு நம்ம 2 கப்பு கோதுமை ரவை எடுத்துக்கலாம். இதை நம்ம நல்லா வறுத்துக்க போகிறோம். நல்லா நமக்கு வாசனை வருங்க. கொஞ்சம் நேரம் வறுபட்டு இருக்கும்போது நமக்கு நல்லா வாசனை வரும். வாசனை வந்துச்சுன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பில் வச்சுட்டு நான் 6 கப்பு தண்ணி விட்டுக்கிறேங்க. 3 கப்பு நமக்கு பாசிப்பருப்பு 1 கப்பு, கோதுமை ரவை 2 கப்பு இருக்குது. நம்ம அதுக்கு 6 கப்பு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். 6 கப்பு தண்ணி வச்சா நமக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல பாசிப்பருப்பு, சம்பா கோதுமை ரவை, அதை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5 விசில் வரட்டுங்க. 5 விசில் வந்தாலே நமக்கு நல்லா குலைவாக நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், 5 விசில் விட்டு எடுத்துகிட்டு நல்லா குலைவாக வெந்திருக்கு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விடுங்க. அடுத்து ஒரு பேன் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கோங்க. 3 ஸ்பூன் அளவு ரீஃபைண்ட் ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதையும் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு லைட்டாக இடிச்சிட்டு சேர்த்திக்கோங்க. இப்போ மிளகு ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இஞ்சி துருவிட்டு சேர்த்திக்கோங்க. 1 இன்ச் அளவு எடுத்துருக்கேங்க. தோல் சீவிட்டு துருவிட்டு சேர்த்திக்கோங்க. இஞ்சி நமக்கு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ முந்திரி சேர்த்திக்கலாங்க. முந்திரி நான் ஒரு 15 முந்திரி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்திக்கலாம். இதோட நம்ம வறுத்த வேர்க்கடலை இருந்துச்சுன்னா நீங்கள் தோலை எடுத்துகிட்டு இதோட சேர்த்திக்கோங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ முந்திரி நல்லா வறுபட்டுருச்சு. நமக்கு கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாம். கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா ஒரு டைமு வறுத்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல ரவா பொங்கல், அதில் நம்ம இதை சேர்த்திடலாம். சேர்த்து நல்லா ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு எடுத்துருங்க. இந்த சூப்பரான ரவா பொங்கல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நம்ம ஈஸியாகவும் செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.